சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் தமிழ் நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். நானும் நல்லா இருக்கேன். ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு போனால் நம்ம திருப்தியாக சாப்பிட்டு வரணும்னு ஆசைப்படுவோம். பட் இங்கே ஒரு ரெஸ்டாரண்ட் பேரே திருப்தின்னு வச்சுருக்காங்க. ஸோ இன்றைக்கி அங்கே தான் வந்திருக்கேன் கவர் பண்ணலான்னு சொல்லிட்டு. இந்த ரெஸ்டாரண்ட் எக்ஸாக்டாக எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா OMR நாவலூர் சரௌண்டிங்ஸில் தான் இருக்குது. கரெக்டாக வந்து சிறுசரி ஐடி டெக் பார்க் இல்லையா, அது பக்கத்தில் லொக்கேட்டாக இருக்குது. ஸோ பெரிய ரெஸ்டாரண்ட்டு, ஸோ பட்ஜெட் அதிகமாக நினச்சிங்கன்னா கண்டிப்பாக கிடையாதுங்க. மீல்ஸோட ப்ரைஸ் வந்து 150க்கு ஸ்டார்ட் ஆகுது. 390 வரைக்கும் மீல்ஸ் அவைலபிளாக இருக்குது. அந்த ப்ரைஸ்க்கு ஏற்ற குவான்டிட்டி கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ மெனுஸ்லாம் வெரைட்டிஸ் நிறையா கொடுத்துட்டு இருக்காங்க. அதான் சொல்ல வந்தேன். சரி, நீங்கள் தான் வந்திருக்கோம், இவங்க மெனுஸாக நம்ம கவர் பண்ண போகிறோம். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அவங்க ஃபுட் எப்படின்னு டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். நான் சொன்ன மாதிரி தான் ரெஸ்டாரண்ட் ஆம்பியன்ஸ்லாம் ரொம்ப பெருசாக இருக்குது. அதை பார்த்துட்டு தான் உள்ளே வந்தேன். பட் மெனுவோட ரேட்லாம் பார்க்குறப்போ ரொம்ப கம்மியாக இருந்துச்சு. ஸோ மீல்ஸ் வந்து 150 தான் ஸ்டார்ட் ஆகுது, நார்மல் மீல்ஸு. ஸோ நான் வந்து இவங்களோட ஸ்பெஷல் மீல்ஸ் வாங்கியிருக்கேன். ப்ரைஸ் வந்து 290. இது சைட் டிஷ் மட்டும்தான் மக்களே, பார்த்துக்கோங்க. அது கூட வந்து சூப் வந்துருக்கு ஸ்டார்டர்ஸ்க்கு, அப்புறம் ஐஸ்கிரீம் தருவாங்க. இது மட்டும் இல்லாமல் நான் வந்து இவங்களுடைய தோசை, பொடி தோசை தானே ப்ரோ, மசாலா தோசையா? ஓகே, இது மைசூர் மசாலா தோசையாம்மா, நல்லா பெருசாக போட்டு கொடுத்துருக்காங்க. மதிய நேரத்தில் ஃபர்ஸ்ட் டைம் தான் தோசை சாப்பிட்றேன். ஸோ இது கூட வந்து ரைஸ் ப்ளஸ் சப்பாத்தி, அதாவது இந்த மீல்ஸ் காம்போ கூட ரைஸ் ப்ளஸ் சப்பாத்தி. அப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா வந்து இவங்களுடைய சில்லி பன்னீர், அப்புறமா ஹனி சில்லி பன்னீர், இதான் நான் வாங்கியிருக்கேன். எப்பயுமே வந்து உங்களுக்கு ஒரே மாதிரி காட்டிகிட்டு இருக்கிறதுனால வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவே வாங்கியிருக்கேன் இந்த தடவை. ஆரம்பிக்கலாமா? அது மக்களே, இதெல்லாம் வந்து ஒரு நாளைக்கு மாறுமாமா. வெளியே மெனு போர்டு வச்சுருக்காங்க. அந்த மெனு போர்டு இன்றைக்கி என்ன ஸ்பெஷல்னதையும் போட்டிருக்காங்க. நான் வாங்கியிருக்க மீல்ஸ் என்ன வருதுன்னா சாம்பார், ரசம், ஸோ புளிக்குழம்பு, இது வந்து கத்திரிக்காய் புளிக்குழம்புன்னு நினைக்கிறேன், புளிக்குழம்பு. அதுக்கப்புறமா வந்து மோர் குழம்பு, சப்பாத்திக்கான குருமா, அதுக்கப்புறமா தால் கொடுத்துருக்காங்க. அப்புறம் இன்னொரு கூட்டு மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க. இந்த பட்டர் பீன்ஸ் கத்திரிக்காய் போட்டு ஒரு பொரியல் பண்ணியிருக்காங்க. கேசரி, ஏன்னா கேசரி கம்மியாக நினைக்காதீங்க, நான் சாப்பிட்டேன் பசியில். அதுக்கப்புறமா வந்து இவங்களுடைய இந்த மின்ட் லீஃப், அதாவது புதினா சாதம் சொல்லுவாங்க இல்லையா, அது. இது வந்து இந்த தயிர் நம்ம தக்காளி சம்திங் போட்டிருந்தாங்க வெளியே, சட்னி மாதிரி தான் இதுவுமே, பட் நல்லாயிருக்குன்ற மாதிரி போட்டிருந்தாங்க. அண்ட் தென் கேபேஜ் 65. ஒரு குட்டி கிண்ணத்தில் வந்து க்யூட்டாக 2 கிண்ணத்தில் வந்துட்டு நெய்யும் பொடியும் கொடுத்துருக்காங்க. இது நம்மளோட மெனு. இதை எடுத்து ஓரமாக வச்சுட்டு தோசையை சாப்பிட்றலாம். மக்களே, இவங்களோட மைசூர் மசாலா தோசை நம்ம ஃபஸ்ட்டு வாங்கியிருக்கோம். ரொம்ப பெருசு இருக்குது, எங்கேருந்து ஆரம்பிக்கிறதா தெரில எனக்கு. சரி ஓகே, அப்படியே பிப்போம். நெய் மணக்க இருக்குது மக்களே. கீழே விழுந்து கொஞ்ச நேரத்துக்கு இருங்க, எடுத்து வச்சுக்கிறேன். ஓகே, தோசை, அப்படியே அந்த கூட சாம்பார். வாவ், பார்க்கும்போதே அந்த கிறிஸ்பினப்ஸும் அந்த மேலே போடுற அந்த பொடியெல்லாம் நம்ம நெய்யோட செம்ம ஸ்மெல்லாக இருக்கு. வேற மாதிரி இருக்கு மகளே. மேலே வந்து அந்த கார சட்னி மாதிரி போட்டிருக்காங்க. உங்களுக்கு எப்படி காரம் தெரியல, சரிதான் பாருங்கள். ஆக்சுவலி பார்த்துங்க, மேலே வந்து அந்த கார சட்னி மாதிரி ஒன்று அப்ளை பண்ணியிருக்காங்க. லைக் நம்ம பூண்டு சட்னின்னு சொல்லுவோம் இல்லையா, அது வந்து சில்லி பேஸ்ட் மட்டும் அப்ளை பண்ணியிருக்காங்க. இப்போ சட்னிமே சூப்பராக இருக்குது. உங்கள் டிஃபனுமே காம்போஸ் நிறையா இருக்குது போல். மூணு சட்னி ப்ளஸ் சாம்பார், செம்ம காம்பினேஷனு. மெயினாக இந்த மசாலா தான், அது அப்படியே எடுக்குமா தோசையோட ஒரு பிச்சு. ஓ ஆவ், வேறு மாதிரி இருக்குங்க. லைக் அந்த பூரியோட ஸ்டஃபிங்ஸ் இருக்கும் இல்லையா, பூரி மசாலா சொல்லுவாங்க இல்லையா, அது மாதிரி தான் இருக்குது. பட் இந்த தோசையோட சாப்பிட்றது செம்மையாக இருக்குது. வேறு மாதிரி இருக்குப்பா. ஸோ மக்களே, தோசை சாப்பிட்டு முடிச்சாச்சு. இப்போ வந்து நம்ம அவங்களுடைய மெயின் கோர்ஸ்க்கு போயிடலாம். லைக் வந்து அந்த மீல்ஸ் போயிடலாம். மீல்ஸை ஃபஸ்ட்டு வந்து அவங்க டொமேட்டோ சூப் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ சூப் பாருங்கள், நல்லா திக்காக செம்ம கன்சிஸ்டியாக இருக்குது. மேலே பிரெட் க்ரம்ஸ்லாம் போட்டிருக்காங்க.
கொஞ்சம் ஸ்பைஸியாக ஜிஞ்சர் கார்லிக்கோட ஃப்ளேவரோட செம்மையாக இருக்குது. ப்ரெட்டு நல்லா ஊறி போயிடுச்சு. ப்ரெட் க்ரம்ஸ் வந்து நல்லா ஊறி போயிருக்கு. செம்மையாக இருக்குது. லைட்டாக இனிப்போட இருக்குது. சாப்பிட சூப்பராக இருக்குது. ஸோ மக்களே அவங்களோட சாஃப்டான சப்பாத்தி கூட வந்துட்டு நம்ம அவங்களுடைய வெஜ் குருமா கூட ட்ரை பண்ண போகிறோம். இதில் வந்து சின்ன பட்டாணிஸ் அண்ட் பீன்ஸ்லாம் போட்டிருக்காங்க. நல்லா தேங்காய் ஊற்றி பண்ணியிருக்காங்க. சாப்பிட செம்மையாக இருக்குது. வேறு மாதிரி இருக்குது. பசி தூண்ட ஆரம்பிச்சிச்சு. அதாவது ஓரம் வச்சுட்டு மீல்ஸ்லாம் ஸ்டார்ட் பண்ணுறேன். ரைஸ்மே வந்து ப்ரீமியம் ரைஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ரொம்ப வந்து அந்த அது வந்து ரொம்ப வந்து ரைஸ் பார்க்கறது வந்து குண்டாக இருக்கும். சம்டைம்ஸ் வந்து நார்மலாக வெந்திருக்காது. பட் இங்கே வந்து நல்லா வெந்திருக்கு. நம்ம எல்லாம் ஆந்திரா மீல்ஸ் எப்படி சாப்பிடுவோம், ஃபஸ்ட்டு பருப்பு பொடி, நெய், அதுக்கப்புறம் சாம்பார், ரசம், புட்டு, பொரியல் அப்படி போவோம் இல்லையா, அதுதான் இங்கேயும் பண்ண போகிறோம். சாதம் கூட வந்து அவங்களோட பருப்பு பொடி கொஞ்சமாக போட்டு நிறைய நெய் ஊற்றிருக்கேன். நெய்யோட ஃப்ளேவர் மூக்குக்குள்ளே ஏறுது. அந்த பருப்பு பொடியுமே செம்மையாக இருக்குங்க. நல்லா லைட்டாக தான் கொட்டினேன். ஸோ இந்த பருப்பு பொடி இவங்களே அரைக்கிறாங்க போல், அதனால் அந்த ஃப்ளேவர் நல்லா தெரியுது நமக்கு. வேறு மாதிரி இருக்குங்க பருப்பு பொடி வித் நெய். அட்டகாசமாக இருக்குது. அடுத்து வந்து அவங்கள சாம்பார் வித் ரைஸ் தான் ட்ரை பண்ண போகிறேன். சாம்பார், ரைஸ், லைட்டாக அந்த நெய் ஊற்றி ஒரு பைட் போனால் செம்மையாக இருக்கும். ஆல்ரெடி சொல்கிற மாதிரி தான். சாம்பார் வந்து ஒரு ஹோட்டலில் சாம்பார் செஞ்சால் எப்படி இருக்கும், இந்த ஒரு ரெஸ்டாரண்ட் சாம்பார் செஞ்சால் எப்படி இருக்கும், அந்த மாதிரி ஃபீலில் தான் இருக்குது. ரொம்ப காரம்லாம் எதுவுமே இல்லை, நார்மலான காரம் தான். ஸ்பைஸ் எதுவுமே எக்ஸ்ட்ரா போடாமல் ப்ராப்பராக பண்ணியிருக்காங்க. டேஸ்ட் வைஸ் வந்து செம்மையாக இருக்குது. இந்த கார்லிக் ஃப்ளேவர் சம்திங் ஆனியன் சின்ன வெங்காயம் இருக்கும் இல்லையா, அதோட ஃப்ளேவர் நல்லா தெரியுது. இதில் ஒரு பிஞ்ச் லைட்டாக இனிப்பாக இருக்குது. மற்றபடி சூப்பராக இருக்குங்க சாம்பார். அடுத்து வந்து அவங்கள இந்த தால் தான் ட்ரை பண்ண போகிறோம். ஊற்றும் போது வர மாட்டேங்குதுங்க, செம்ம கெட்டியாக இருக்குது. அதெல்லாம் திக்காக இருக்குது. நிறைய இடத்துல வந்து தால் வந்து அப்புறம் லைட்டாக தண்ணி ஊற்றி வச்சுருப்பாங்க. ஸோ எடுத்து லைட்டாக ஊற்றி சாப்பிட்ற மாதிரி இருக்கும். பட் இங்கே வந்து நல்லா திக்காக நிறையா பூண்டுலாம் போட்டு பண்ணியிருக்காங்க. ஆனால் இந்த பருப்போட ஃப்ளேவரு, இந்த கார்லிக்கோட ஃப்ளேவரு ப்ளஸ் இந்த கீரையோட ஃப்ளேவர் நல்லா தெரியுது. இதுவுமே அட்டகாசமாக இருக்குது சாப்பிட்றதுக்கு. அவங்கள்ட்ட கேட்கணும் திருப்தின்னு பேர் வச்சுன்னு கேட்கணும். ரொம்ப நாள் பார்த்தோன்னே வந்து அந்த ரெஸ்டாரண்ட்டில் திருப்தின்ற பேரை பார்த்த பேர் எனக்கு வந்து கண்டிப்பாக கவர் பண்ணி தானே ஆகணுன்ற ஒரு மைண்ட் செட் வந்துட்டேன். 3 நாளாக கால் பண்ணிகிட்டே இருக்கேன், வரேன்னு சொல்லிட்டு. இதான் டைம் கொடுத்தாங்க கவர் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு உடனே கிளம்பி வந்துட்டேன். மக்களே நான் எப்பயும் சொல்கிறது தான், நம்மளோட கேமராமேன்லாம் யாருமே கிடையாது. செல்ஃபாக தான் ஷூட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஆனால் வந்து இந்த பீரோஸ்லாம் வந்து நான் ஐஃபோனில் எடுக்கிறதுனால வந்து பீரோஸ் பார்க்க அப்படி இப்படி தான் இருக்கும். ஸோ வந்து கோவக்காய் போட்டு புளிக்குழம்பு பண்ணியிருக்காங்க. கத்திரிக்காய் பட் கோவக்காய் போட்டு புளிக்குழம்பு பண்ணியிருக்காங்க. நல்லா தேங்காயெல்லாம் அரைச்சி போட்டு பண்ணியிருக்காங்க. நான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து கோவக்காய் போட்டு புளிக்குழம்பு தான் பார்க்குறேன் நான். ஸோ ஆந்திரா பீப்புள்ஸ் எதாவது பார்த்துட்டு இருக்கீங்கன்னா உங்கள் ஊரில் கோவக்காய் புளிக்குழம்பு வந்து ஃபேமஸானதை சொல்லுங்கள், தெரிஞ்சு நானும் தெரிஞ்சுக்கிறேன். கீழே வந்து கமெண்ட் செக்ஷன் நிறைய பேர் தெரிஞ்சுப்பாங்க. புளிக்குழம்பு பயங்கரமாக இருக்குது. அந்த கார்லிக் இருக்கு இல்லையா, நல்லா ஃப்ரை பண்ணி போட்டிருப்பாங்க போல். அதனால் அந்த புளிக்குழம்பு வந்து அந்த கார்லிக்கோட ஃப்ளேவர் நல்லா தெரியுது. ஒரு பிஞ்ச் காரம் அதிகமாக இருக்குது. அடா பரவாயில்ல மங்களே, ரெஸ்டாரண்ட் பெருசாக இருந்தாலும் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக மீல்ஸ் கொடுக்குறாங்க, அது ஒரு பெரிய விஷயம். செம்ம காரமாக இருக்குது. நம்ம வந்து அவங்கள கேசரி போயிடுவோமா, ட்ரை பண்ணி பார்த்துருவோமா. இது ஃப்ரூட் கேசரி. ஸோ இதுவுமே வந்து மெனூஸ் வந்து ஒரு நாள் மாறும்.
கேசரி பயங்கரமாக இருக்குங்க. அதாவது ஒரு விஷயம்னு சொல்லுவாங்க எப்பயுமே, அந்த நம்ம கொடுக்குற காசுக்கு சாப்பிட்றது ஒர்த்தாகும்னு சொல்லுவாங்க. அதை இந்த ரெஸ்டாரண்ட் நல்லா பார்க்க முடிஞ்சுது. ரீசெண்டாக வந்து இந்த மோர் குழம்பு ஊற்றிருக்கேன். இதுவுமே செம்ம திக்காக இருக்குங்க. நிறைய ஆனியன்லாம் போட்டு நல்லா திக்காக பண்ணியிருக்காங்க. அப்படியே அவங்க வச்ச ஊறுகாவோட மிக்ஸ் பண்ணி பை போயிடுவோமா. மோர் குழம்பு லைட்டாக புளிப்பாக இருக்குது. வெங்காயத்தோட ஃப்ளேவர் ப்ளஸ் அந்த என்ன சொல்லுவாங்க தேங்காவோட இது கன்சிஸ்டன்சி எல்லாமே செம்மையாக இருக்குது சாப்பிட்றதுக்கு. வேறு மாதிரிங்க மக்களே. அடுத்தவங்க ரசம் தான் ஒரு பெரிய பவுலில் கொடுத்துருக்காங்க. ரசம் மட்டும் மற்ற குடி பவுலில் கொடுத்தாங்க. இன்னும் நல்லா பெரிய பவுலில் கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலி ஒரு சில ரைஸ் கூட தான் வந்து ரசம் வந்து நல்லா மிக்ஸ் ஆகும். இந்த ரைஸ் கூட வந்து ரசம் நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. கூடவே அவங்க கொடுத்தவங்களோட கூட்டு ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணி பார்த்துருவோம். அது என்ன கூடுன்னு தெரியல, அது சாப்பிட்றது நல்லாயிருக்கு. அடுத்தவங்களோட பட்டர் பீன்ஸ் பொரியல். இது பட்டர் பீன்ஸ்லாம் எடுத்துக்கோங்க. இந்த பீன்ஸு, பச்சைப்பயிறு, பாசிப்பயிறு அதெல்லாம் எடுத்துக்கோங்க. அதெல்லாம் உடம்பு ரொம்ப நல்லது. டெய்லி வந்து ஒரு கைப்பிடி நைட்டு பூரா வச்சு காலைல வேக வச்சோ முளைக்கொடியே சாப்பிடுங்க. காலைல ஃபுட்டு அது போதும். இந்த இட்லி தோசை அதை சாப்பிட்ற இதெல்லாம் சாப்பிட்டு பாருங்கள், இன்னும் நல்லாயிருக்கும். ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். இல்லை ஒரு இட்லி கூட கொஞ்சம் முளைக்கட்டின பயிர், 2 முட்டை கூட முளைக்கட்டின பயிரெலாம் சாப்பிட்டிங்கன்னா அந்த டே வந்து உங்களுக்கு நல்லாயிருக்கும். நீங்கள் நல்லா இன்னும் பிரிஸ்காகவும் இருப்பீங்க. பர்சனல் வந்து இந்த கூட்டு பிடிச்சிருக்கு. இந்த பட்டர் பீன்ஸ் பொரியல் வந்து கத்திரிக்காய் போட்டுறாங்க. இந்த பட்டர் பீன்ஸ் பொரியல் வந்து கத்திரிக்காய் போட்டுருக்காங்க. எனக்கு கத்திரிக்காய் வந்து அலர்ஜி ஆகும். கத்திரிக்காய் சாப்பிட மாட்டேன். ஆனால் அந்த கூட்டு ரொம்ப பிடிச்சிருக்கு சொல்லிடுறேன் நான். இன்னொரு விஷயம், இந்த ஆம்பியன்ஸாகவே நீங்கள் வரலாம். இந்த ஆர்ட் ஒர்க் இருக்கு இல்லையா, செம்மையாக பண்ணியிருக்காங்க. அது வந்து பெயிண்டிங் தான் பண்ணியிருக்காங்க சவுத்தில். அந்த பெயிண்டிங்கும் சூப்பராக பண்ணியிருக்காங்க. பார்த்துட்டே இருக்கலாம். அந்த பேக்ரவுண்டில் வர மியூசிக் வந்து ஒரு ப்ளசண்டான ஃபீல். அந்த நீங்கள் சாப்பிடும்போது வந்து திருப்தியாக சாப்பிட்டோன்ற நம்பிக்கை இருக்கும். பார்த்தீங்களா, கடையோட பேர் கூட இதிலே வந்துருச்சு. மக்களே, மீல்ஸ் கம்ப்ளீட்டாக ஃபினிஷ்டு. இவங்க வந்து ஆக்சுவலி வந்து இந்த ஹைதராபாத்தில் ஆந்திரா சட்னி சம்திங் சொன்னாங்க. இது சட்னி மட்டும் சாப்பிட்டு பார்த்து போயிருக்கேன். லைக் வந்து தக்காளி, பச்சை மிளகா, பூண்டு இது எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கிட்டு அந்த உரல் இருக்குல்ல அதை போட்டு இடித்தா வந்து ஒரு மாதிரி கன்சிஸ்டன்சியில் வரும். பார்த்திங்கன்னா அது மாதிரி தான் இது இருக்குது. நல்லா புளிப்பாக காரசாரமாக செம்மையாக இருக்கா. அதே தயிர் கூட சாப்பிட்டு பார்ப்போமா. காரமாக இருக்குங்க, வேறு ஒன்றும் கிடையாது. ஸோ ஃபைனலாக அவங்கள ஸ்டார்டர்ஸோட முடிச்சிடுவோம் நம்ம. இது வந்து அவங்கள சில்லி பன்னீர் டெக்கரேட்லாம் பண்ணி கொடுத்துருக்காங்க. பாருங்கள் எப்படி இருக்குன்னு. வாயெல்லாம் புண்ணாக இருக்குது. நல்லா வேறு மாதிரி சாப்பிடுவாங்க. நல்லா பாருங்கள், அம்மா மிஸ் இருக்குது பன்னீர் ஒன்று உண்டு. வேறு மாதிரிங்க. அடுத்தவங்க ஹனி சில்லி பன்னீர் தான். அது டக்குனு சூப்பராக பண்ணியிருக்காங்க. அந்த லைட்டாக அந்த இனிப்பு தன்மை தெரியுது. அது செம்மையாக இருக்குது. வந்து 2 ட்ரை பண்ணி பாருங்கள். திருப்தி ரெஸ்டாரண்ட்டில் திருப்தியாக மீல்ஸ் சாப்பிட்டுட்டு ஃபைனலாக வந்து அவங்களுடைய ஐஸ்கிரீமோட முடிக்க போகிறேன். ஃப்ரூட்ஸ்லாம் போட்டு பண்ணி கொடுத்துருக்காங்கப்பா. பாருங்க இருக்குது. $290 ஒரு மீல்ஸ் வாங்கினா இதை விட ஒரு ஃபினிஷிங் யாரால் கொடுக்க முடியும்? வேறு மாதிரி இருக்குது. இப்போலாம் வந்துட்டு மீல்ஸ்லாம் வந்து சும்மா வச்சு கொடுத்தோன்ற மாதிரி தான் இருக்கும் சில ரெஸ்டாரண்ட்டில். ஒரு ப்ராப்பர் மீல்ஸ் தான் இதுதான். நீங்கள் வந்து சாப்பிட ஆரம்பிக்கிறது எண்டிங் வரைக்கும் நீங்கள் சாட்டிஸ்ஃபைடாக போகணும். அதுதான் இந்த ரெஸ்டாரண்ட்டில் கொடுக்குறாங்கப்பா. மக்களே, திருப்தி ரெஸ்டாரண்ட்டில் திருப்தியாக அவங்களோட திருப்தி மீல்ஸ் சாப்பிட்டு வெளியே வந்துட்டேன்.
சாப்பிட்ட வரைக்கும் ஃபுட்டு எப்படி டேஸ்ட் இருக்குன்னு கேட்டிங்கன்னா செம்மையாக இருந்துச்சு. எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சி. எனக்கு மட்டும்தான் இந்த மாதிரி ரெஸ்டாரண்ட் அமைதியான்னு தெரில. ஆல்ரெடி நம்ம நந்தவனம் ரெஸ்டாரண்ட் கவர் பண்ணியிருப்போம். அதுக்கப்புறம் இப்போ வந்து இந்த திருப்தின்ற ஒரு ரெஸ்டாரண்ட் வந்து நம்ம கவர் பண்ணியிருக்கோம். நான் சாப்பிட்ட அந்த மீல்ஸோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா வந்து 290 ரூபா. இவங்க 150 ரூபாய்க்கு மீல்ஸ் இருக்குது, 220 ரூபாய்க்கு மீல்ஸ் இருக்குது. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா 290 ரூபா ப்ளஸ் அதுக்கப்புறம் 390 ரூபா சம்திங் மீல்ஸ் இருக்குது போல். ஸோ ப்ரைஸ் தப்பாக இருந்தால் மன்னிச்சுக்கோங்க, டிஸ்கிரிப்ஷனில் நான் போடுறேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஆனால் நான் சாப்பிட்ட மீல்ஸோட ப்ரைஸ் வந்து 290 ரூபா ப்ளஸ் டேக்ஸோட சேர்த்துலாம் பார்த்தீங்கன்னா 330 ரூபா கிட்ட வரும்னு வச்சுக்கோங்களேன். சாப்பிட்ட வரைக்கும் செம்மையாக இருந்ததுன்னு சொல்லலாம். அந்த நெய்லாம் வந்து பியூர் கீ கொடுக்குறாங்க, ஆயிலெலாம் ஆட் பண்ணாமல் பியூர் கீ கொடுக்குறாங்க. அண்ட் தென் சாம்பாராகட்டும் எல்லாமே வந்து ஹை கிளாஸ் ரெஸ்டாரண்ட் சாப்பிட்டா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஃபீல் தான் எனக்கு கொடுத்துச்சு. நீங்கள் எந்தெந்த OMR சரௌண்டிங்ஸாக இருக்கீங்க, சிறுசேரியில் இருக்கீங்க, ஐடி பார்க்கில் ஒரு நல்ல மீல்ஸ் வெளியே சாப்பிட்ணும் நினச்சா இங்கே ட்ரை பண்ணி பார்க்கலாம். இல்லை இந்த OMR சரௌண்டிங்ஸ் எங்கே இருந்தால் ஒரு வெஜ் ஸ்பாட் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக சாப்பிட்ணும் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த இடத்த ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தென் ட்ராவல் vlogs மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.